அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேசம், ராசின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அமிதாப் பச்சன் என்ன பண்றாருன்னா, ஒரு படம் வந்து தமிழ்ல பண்ணணும் அப்படின்னு வராரு. அமிதாப் பச்சன் ஏபிசி ஃபிலிம் கார்ப்பரேஷன். அவரு வந்து படம் பண்ண வரும்போது என்ன ஆகுதுன்னா, அஜித் சார வச்சு பண்ணலாம். அஜித் அண்ட் விக்ரம். அப்ப விக்ரம் சாரும் வராரு. ஸோ விக்ரம், அஜித்த வச்சு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, உல்லாசம் அப்படின்னு ஒரு படம் பண்றாங்க. அதுக்கு படத்துக்கு கார்த்திக் ராஜா தான் வந்து மியூசிக் பண்றாரு. இந்த உல்லாசம் படத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ரோட் சைடு ஒரு ரோமியோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவும், விக்ரம் வந்து பயங்கர டீசென்டான கோட் சூட்லாம் போட்டு வர கேரக்டராகவும் நடிச்சிருப்பார். பட் அந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் சரியா போகல. ஆனால் பாடல்கள்லாம் சூப்பரா இருந்தது. அந்த படத்தில் அவருக்கு கதாநாயகியா நடிச்சது மகேஸ்வரி. அந்த 2 பேர் சேர்ந்து ஒரே பொண்ணை லவ் பண்ற மாதிரியான ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பகைவன், ரெட்டை ஜெயவயசு, அதுக்கப்புறம் வந்து காதல் மன்னன் ஒரு படம் பண்றார். இந்த காதல் மன்னன் படத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டும் சரி, அவருடைய அந்த மேனரிசம்ஸ் அப்படிங்கிறதும் இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் காதல் மன்னன்ல. ஸோ இந்த காதல் மன்னன்ல வந்து பார்த்தா பாட்டு, அந்த கதைக்களம், அதாவது டெல்லியிலேருந்து ஒரு பொண்ணை கூட்டு வர்றது, அவங்க அக்காவுக்காக அந்த பொண்ணை கூட்டு போகிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி ஆஃபீஸருடைய ஒரு பொண்ணாக இருக்கிற அந்த பொண்ணை வந்து எப்படி காதலிக்கிறோன்னு சவால் விடுறது, அந்த படமும் பெரிய லெவலில் பேசப்பட்டது. நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. அதில் நமது மாபெரும் இசை மேதை, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் அதில் நடிச்சிருந்தாரு. ஒரு பொண்ணு போன் எடுக்கும் போதெல்லாம் ஒருத்தன் பேரையே சொன்னா அவரோடு இணைந்து அஜித் சார், விவேக் சார் எல்லாம் ஒரு நல்ல கூட்டணியா இருந்தது. கதையும் சரி, காமெடியும் சரி, லவ்வும் சரி எல்லாமே சூப்பரா இருக்கும்.